சக்கரவர்த்தி மறுஜன்மம் எடுத்து வந்திருக்கிறான். ஆனாலும் உன் சித்தப்பாக்களும் அப்பாவும் இவனை கொல்லணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்கும் ஒன்னும் புரியல பாட்டிமா. என்ன பண்ணணும்னு சக்கரவர்த்தி தான் முடிவு பண்ணணும். நீ என்னப்பா முடிவு பண்ணிருக்கிற? நீங்க இங்கதான் இருக்கேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயே நீங்க இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து. பரவாயில்ல பாட்டிமா, என்ன ஆனாலும் சரி அவங்கள ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போறதா இல்ல. சக்கரவர்த்தி, அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. நமக்கு கோபம் இருக்கலாம்ப்பா, பழி வாங்கணும்ன்ற வெறியும் இருக்கலாம், அதுல ஒரு நியாயமும் இருக்கலாம். ஆனா என்ன கொன்னுடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதானப்பா உண்மை. நேத்தி அதுதானே நடந்திருக்கு. இந்த பார், எதிரி நம்மள விட பலவானா இருந்தா நம்ம பதுங்கிறதுல தப்பே இல்லை. நமக்கும் ஒரு காலம் வரும், அது வரைக்கும் நாம பாதுகாப்பா இருக்கணும். ஓகே பாட்டிமா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கண்மணி உன்னை நம்பி வந்திருக்கிறா, உன்னால அவளுக்கும் ஆபத்து. அதனால இங்கிருந்து போன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு காட்டாம நான் போறதா இல்ல. அவசரப்படாத, நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. இப்போதைக்கு நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறது தான் நல்லது, அதுதான் பாதுகாப்பு. ஆனா நீங்க தானே சொன்னீங்க அவங்களுக்கு இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு, இங்க இருக்கிறது ஆபத்துன்னு. நான் இங்கேன்னு சொன்னது இங்க இல்ல. எங்களுக்கு ஊர் எல்லையை தாண்டி ஒரு தோப்பு பங்களா இருக்கு. நீங்க 2 பேரும் அங்க போய் தங்கிக்கோங்க. அங்க காவலுக்கு ஆள் இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர முடியாது. அதனால அங்க போயிடுங்க. ஓகே பாட்டிமா. நாம எதை செய்யறதா இருந்தாலும் நேரம் காலம் கூடி வரணும். அதனால கொஞ்ச நாள் அங்கேயே இருங்க. என்னப்பா சொல்ற? ஓகே பாட்டிமா. ஆனா என்ன தேடி இவளோட அப்பா இங்க ஆட்களோட வருவார். அப்படி வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அத நான் பாத்துக்கிறேன். முதலைக்கு தண்ணியில பலம்னா யானைக்கு தரையில பலம். இங்க நான் யானை மாதிரி. வரட்டும், பாத்துக்கிறேன். பைரவன்ட்ட சொல்லி அனுப்புறேன். தோப்பு பங்களாவை அவன் தயார் பண்ணிடுவான். நீங்க சாயந்தரமே அங்க போயிடுங்க. சரிங்க பாட்டிமா. எப்ப நடந்தது? என்னாச்சுன்னு தெரியலங்க. இப்பதான் நாங்களும் வந்தோம், பார்த்தா இப்படி கிடக்குறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் பாருங்க, உசுறு இருக்கான்னு. அண்ணே, உயிர் இல்லைண்ணே. அட கருமமே. அண்ணா, நம்ம ஆதிராக்க வளவிருச்சா இந்த கிறுக்கு போய் வந்து செத்து கிடக்குறானே. ஏன்னா அந்த மார்த்தாண்டனுக்கு மாலக்கண்ணா ஆதிரா நினைச்சு சாமி பண்ண கொண்டிருக்கான். டேய் பையன் மூரா, மார்த்தாண்டனை நீ சாதாரணமா நினைக்காத. அவன் சொன்னபடி அம்சவள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணி சொல்லி ஆதிராவை நான் தான் இங்க வர வச்சேன். மார்த்தாண்டனும் ராஜு மேல ஆவி ரூபத்துல வந்து ஆதிராவை கொல்ல வந்தத நாமள பார்த்தோமே. அது என்னன்னு தெரியல. மார்த்தாண்டத்தோட சக்தியை மீறி இங்க வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், சாமியப்பனை கொண்டது நிச்சயமா மார்த்தாண்டனா தான் இருக்கும். சரிண்ணே, அதுவும் நல்ல விஷயம்தான். இந்த லூசு பையன் நமக்கே இடைஞ்சலாதான் இருந்தான். நாமளே இவனை கொல்லணும்னு தானே இருந்தோம். ஒரு வழியா மார்த்தாண்டனே இவனை கொண்டுட்டான். ஆனா இவன் அம்மா வந்து எப்படி செத்தான், ஏன் செத்தான், யாரு கொண்டதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பால. சாமி, சாமி, அவளே அடிச்சிட்டு வரா பாரு. என்ன நடக்க போதோ அவளை ஏதாவது சொல்லி சமாளிங்க. சாமி, சாமி, என்ன பாவி
மார்த்தாண்டனுக்கே சாபம் வரும். அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். இப்ப இவன் சொல்லிதான் சாக போறான். அவன் நான் என்ன பண்ணுவேன் சாமி? சாமி ஏன்டா என்ன விட்டு போயிட்ட? ஏன்டா என்ன விட்டு போயிட்ட? நான் எதுக்குடா என்ன உசுரோட இருக்கணும்? நீ இல்லாம நான் எதுக்குடா இருக்கணும்? நான் எப்படிடா இருப்பேன் உன்னை விட்டுட்டு? அப்பா, யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையேடா. உன்னை எதுக்குடா கொன்னாங்க? சாமி, சுசீலா, ஒழுங்கா பிள்ளைய வீட்டுல வச்சு பாத்துக்காம இப்ப வாயில அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அவனே மனநிலை சரியில்லாதவன். அவனை நீ பத்திரமா பாத்துக்கணும். வெளியில விட்டுட்ட. இப்ப பாரு, எவனும் அடிச்சு கொண்டுட்டான். சரி விடு, உனக்கு அவன் இம்சியாதான் இருந்தான். நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். மனசை தேத்திக்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவன் என் புள்ள, இவன் என் சாமி. இந்த மாதிரி எல்லாம் நீங்க யாரும் பேசாதீங்க. இவன் என் தெய்வ குழந்தையாயுது. இது என் தெய்வ குழந்தையாயுது. ஏன் மாமா போய் சொல்றீங்க? அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க. ஆமா, உடம்பு சரியில்லை. அதுக்கும் சாமி செத்ததுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் ஏதோ பிளான் பண்ணி என்ன கூப்பிட்டதா எனக்கு சந்தேகமா இருக்கு.